அதை பாருங்கள், விண்வெளியில் பிரகாசமாக ஒளிரும் சிவப்பு கிரகம். சூரியனிலிருந்து 4வது கிரகம் மற்றும் நமது சூரிய மண்டலத்தில் மிக மர்மமான உலகங்களில் ஒன்று மார்ஸ். அதன் ஆழமான சிவப்பு நிறம் நூற்றாண்டுகளாக வானியலாளர்களை கவர்ந்துள்ளது. மார்ஸ் சிவப்பு ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக விஞ்ஞானிகள் மார்ஸின் சிவப்பு நிறம் தண்ணீர் இல்லாத சூழலில் உருவாகும் இரும்பு ஆக்சைடு வகை ஹீமடேட்டில் இருந்து வந்தது என்று நம்பினர். அவர்கள் மார்ஸ் நீர் இழந்த பின் நீண்ட கால பூசையாக இருந்தது நினைத்தனர். ஆனால் புதிய ஆராய்ச்சி இந்த கருத்தை எதிர்கொள்கிறது. மார்ஸ் சிவப்பாக மாறுவதற்கு முன் நீலமாக இருந்தது. ஆனால் அது என்ன அர்த்தம்? நாம் நீலம் என்று கூறும்போது மார்ஸில் ஒரு காலையில் பூமி போல பரந்த பெரும் கடல்கள், நதிகள் மற்றும் ஏரிகள் இருந்தன என்பதை பொருள். அரசாயனர்கள் செவ்வாய் பல பில்லியன் ஆண்டுகள் முன்பு நீரில் மூடிய குளிர் கிரகம் என்று நம்புகின்றனர். ஆனால் காலப்போக்கில் செவ்வாய் தனது வாயுமண்டலத்தை இழந்து அதன் நீர் மெதுவாக விண்வெளிக்குள் இறங்கியது அல்லது புவியீர்ப்புக்கு சிக்கிவிட்டது. கிரகம் உலரும்போது அதன் மேற்பரப்பு சிவப்பாக மாறியது. இங்கு பெரிய திருப்பம் உள்ளது. அரசாயனர்கள் தற்போது செவ்வாயின் சிவப்பு நிறம் உண்மையில் நீர் கொண்ட ஒரு சிறப்பு வகை இரும்பு ஆக்சைடு ஃபெரிஹைட்ரைட் என்பதனால் வருகிறது என்று நம்புகின்றனர். இதன் பொருள், செவ்வாய் நீர் வைத்திருந்த போது அறிஞானும் செயல்முறை துவங்கியது, அது உலர்ந்த பின் அல்ல. எதிர்மறையான உண்மையை கண்டறிவதற்காக ஆராய்ச்சியாளர்கள் நாசாயின் கியூரியாசிட்டி, பாத்ஃபைண்டர் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர்களின் தரவை, அதே நேரத்தில் செவ்வாய் எக்ஸ்பிரஸ் மற்றும் ட்ரேஸ்காஸ் ஆர்பிட்டர்களையும் பகுப்பாய்வு செய்தனர். அவர்கள் இதை நெருக்கமாக பாய்வு செய்ய ஒரு ஆய்வகத்தில் செயற்கை செவ்வாய் தூசியை உருவாக்கினர். பாருங்கள், என்ன செவ்வாயில் உள்ள தூசி ஃபெரிஹைட்ரைட் என்பதின் கையொப்பத்துடன் மிக நெருக்கமாக பொருந்துகிறது, ஹேமடைட் அல்ல. இந்த கண்டுபிடிப்பு நமக்கு அற்புதமான ஒன்றை கூறுகிறது. செவ்வாய்க்கோள் சிவப்பு கிரகமாக மாறுவதற்கு முன்பே நீளமான உலகமாக இருந்தது. இது இன்னும் பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. செவ்வாயில் அதிக நீர் இருந்தால் உயிரை ஆதரிக்குமா? அதன் பண்டைய கடல்களில் சிறு நாடுகுணங்கள் வாழ்ந்திருக்கிறதா? ஃபெரிஹைட்ரைட் ஆனது குளிர், ஈரமான சூழலில் உருவாக்குகிறது, உயிர் வாழ்வதற்கான சரியான சூழல். இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் நம்மால் முன்பு நினைத்ததை விட நீண்ட காலமாக வாழ ஏற்றிருந்ததை குறிக்கிறது. இன்று செவ்வாய் உலர்ந்த மற்றும் உயிரில்லாதாவாலும் அதன் சிவப்பு தூசி அதன் கடந்த காலம் பற்றிய ரகசியங்களை தாங்குகிறது. விஞ்ஞானிகள் இன்னும் கூடுதல் ஆதாரங்களை தேடுகின்றனர். ஒரு நாளில் நாம் பண்டைய செவ்வாய் வாழ்வு தொடர்பான ஆதாரங்களை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செவ்வாயில் ஒரு காலையில் வாழ்க்கை இருந்திருக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துக்களில் பகிரவும். இந்த வீடியோவை ரசித்திருந்தால் மேலும் அற்புதமான விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்காக லைக், பகிர்வு மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த சாகசத்தில் சந்திப்போம்.